எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் அஜய். வெல்கம் டு FFAJ கேமிங். இந்த வீடியோவில் புதுசாக வந்திருக்க டெத் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் ஆக்சுவலி நான் தோற்றுருப்பேன், ஆனால் ஆக்சுவலி இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபார் மீ. இது வந்து ஒரு 6v6 மேட்ச்சு. இது வந்து அந்த புதுசாக வந்திருக்க FPP இதில் வந்து செஞ்சுருக்காங்க. எல்லாமே குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வாங்க கேம் ப்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த கன் எடுக்கிறதுனே தெரியாமல் கிளாசிக்காக M4A1 டபுள் பேரல் டெசர்ட் ஈகிள்னு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவ்வளோவா இது எதுவுமே யூஸ் ஆகலை எனக்கு. டபுள் பேரல் தான் நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒன் டேப் அடிக்கலாம், ஆனால் எப்படி சொல்கிறது, அது நான் அவ்வளோவா ட்ரையே பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் படப்படப்பாக இருந்ததில் சுத்தமாக அதில் ட்ரையே பண்ணல. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து அடுத்தவங்க அந்த அவங்களோட சைடு பேஸுக்கு வந்து ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி அவங்களும் சைடில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வார்ம் இருந்தங்காட்டி பரவாயில்ல. ஆனால் முதல் வந்து அன்லிமிட்டட் க்ளோவால்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த க்ளோவால் தான் எங்கே கொடுத்தாங்க எப்படின்னே தெரியவே இல்லை. மிச்சப்படி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த புதுசாக வந்துருக்க இந்த FPP இது தான் மாசே. இப்போ தான் நான் அவங்க ஏறி வந்து நான் இது பண்ணிட்டோம். இதில் ரீஸ்பான் ஆகிட்டே இருக்கும், அதனால இது கொஞ்சம் நல்லா இருக்குது. மறுபடியும் இப்போ பார்த்தீங்களா, எங்கள் பேஸுக்கு ஏறி வந்துட்டானுங்க. நானும் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அடித்தேன். ஒருத்தன் அடித்தா பின்னாடிலேருந்து இன்னொருத்தர் வந்து அடிச்சிட்றான். ஓரியன் இருக்கிற வரைக்கும் நான் தப்பிச்சு அடிச்சுக்கலாம். இப்போ அவங்க என் பேஸுக்கு வரது தான் இப்போ பிரச்சனை. அதனால முன்னாடி நான் வாம தூக்கி போட்டு என்ன டக்குன்னு வந்தானுங்கன்னா அடிச்சிடலான்னு. ஆனால் இந்த ரைட் சைடில் ஏறி வர ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் அதை கவனிக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்தானுங்க, அப்புறம் அது ஒரு டைம் வந்தானுங்கன்னு விட்டாச்சு. அப்புறம் மறுபடியும் அந்த ரைட் சைட்லேயே வந்துட்டே இருந்தானுங்களா. சரிடா, இன்றைக்கி நாமளும் அந்த வழியாகவே போவோம் அப்படின்ட்டு அந்த வழியாகவே இப்போ நான் போயிருப்பேன். இதில் போகலான்னா கரெக்டாக இந்த டைமில் யாரும் வரல. கரெக்டாக ஆமாம், இங்கே ஒருத்தர் வந்துட்டு இருந்தான். அப்புறம் நான் இவனை அடிக்கலான்ட்டு ஓரியன் போட்டு எப்படியோ அவனை அடிக்கலை, சாரி. அதுக்குள்ளே பின்னாடி ஒருத்த வந்துட்டான். ஓகே, மறுபடியும் M4A1 எடுத்துப்பேன். இல்லை இப்போ தான் AWM எடுத்துகிட்டு மேலே போவேன். நான் இப்போ தான் மேலே போயிட்டு எப்படியாச்சும் இவனுங்களை ஸ்கோப் போட்டு அடிச்சிடல. ஏன்னா நான் எங்கள் டீமில் ஆல்ரெடி ஒருத்தர் ஸ்னைப்பர் ஆட்டம் இங்கேருந்து அடிச்சிட்டு இருந்தான். அதனால இங்கேருந்து அடிக்கவும் அவ்வளோவா டக்குன்னு அவங்க யாரும் கவனிக்கலை. அதனால டக்குன்னு எங்களால் இது பண்ண முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து இதில் ஒரு இது என்னென்னா, நாம் ஒருத்தவங்களை கில் எடுத்தோம்னா அவங்க எங்கே செத்தாங்களோ அவங்க இடத்துல போய் அந்த மெடிக்கெட் மாதிரி இருக்கிறத போய் கலெக்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே மெடிக்கெட்டும் தரதில்ல. அதனால நாம் அதை போய் கலெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஹெல்த் ஏறுது. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது தொட்டால் எவ்வளோ தான் கம்மியாக இருந்தாலும் ஃபுல்லாகிடுது. அது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் எதிரில் ஒருத்தன் ஹூக்காங்க ஸ்னைப்பர் விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து டிஃபெண்ட் பண்ணோம். அவனுக்கு கீழே வந்துகிட்டே இருந்தானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நானும் கீழே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு சைடில் ஏறி போக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இதில் தான் நான் மேலேருந்து ஒருத்தர் அடிச்சிருப்பான். நான் கீழே இருக்கிறவனை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அவனை விட்டுருப்பேன். அப்புறம் இப்போ மறுபடியும் ஃபுல்லாக இது இங்கே இந்த இடத்துல தான் பாம்பு போட்டுவிட்டு அப்புறம் அப்படியே மேலே போகிறது. இதே ரொட்டீனாக வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவனுக்கு ஏறிட்டே இருக்கிறானுங்க. ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு ஏறாமல் அவனுக்கு வரும்போது நம்ம இங்கேருந்து ஸ்கோப் போட்டு அடிக்கிறது தான் என்னோடய பிளானு. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஸ்னைப்பரும் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் எப்படியோ அடிச்சுட்டே இருந்தானுங்க. நாங்களும் அவனுங்களை அடிச்சுட்டே இருந்தோம். கரெக்டாக டக்குன்னு கில் எடுத்துகிட்டே தான் இருந்தோம். கடைசியில் ஆனால் அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்க. இப்போ தான் நான் ஏறலான்ட்டு நானும் ஏறி போவேன் அவனுங்கள மாதிரி. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஏற ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கான் போல். அப்புறம் நானும் ஏறி அவனுங்களை அடிப்பேன். இவங்க கரெக்டாக இந்த இடத்துல போட்டு விட்டா இவங்க ஒருத்தர் வந்துடுவான். அப்புறம் இவனை அடிக்கலான்ட்டு இங்கே ஒளிஞ்சிருந்து இவனை அடிச்சிடுவேன். இவனை அடித்ததுக்கப்புறம் எனக்கு பாருங்க ஃபுல் HP குறைஞ்சிருச்சு. அப்புறம் அவனோட தொட்ட அடுத்த செகண்ட் எனக்கு HP வந்துடும். ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, இவனுங்க அடுத்து வந்துடுவானுங்க இங்கே. அதுதான் இப்போ பிரச்சனையே. இந்த இடத்துல ஸ்மோக் பாம்பு போட்டுவிட்டு ஏறலான்னு தான் பார்த்தேன். ஆனால் என்னால் ஏற முடியல. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் இவனே வந்து என்னை முடிச்சிட்டான். அப்புறம் மறுபடியும் ரீஸ்பான் ஆகிறது தான். செத்து பழைக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஏறுவேன். இங்கே ஒருத்தர் வரான் பாருங்கள். இவன் எனக்கு லோ டேமேஜ் தான் கொடுத்தான்ட்டு ஏறிட்டேன் ஃபுல்லாக. அப்புறம் அவன் அடிக்கலான்னா எங்கே நம்மளை அடிச்சு போட்டான். சரி, கம்மியாக தான் டேமேஜ் கொடுக்குறான். ஏரியா டபுள் பேரல் தானே 2 புல்லட் அழுத்திடலான்னு பார்த்தோம். ஆனால் முடியல.
மறுபடியும் இந்த ஒரு இதைத்தான் நான் முழுசாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா ஏறி டக்கு டக்குன்னு அடித்தோம்னா அவனுங்களால மேலே போக முடியாது. மேலே போகாமல் இங்கே நம்மளை டிஃபெண்ட் பண்ண வருவானுங்க. நான் இந்த இடத்துல பாம்பு போட்டுவிட்டு ஸ்மோக் பாம்பையும் போட்டுவிட்டு இப்போ வருவானுங்களா, அவனுக்கு நல்ல டேமேஜ் வந்திருக்கும். ஆனால் நான் டக்குன்னு கவனிக்கல. டக்குன்னு அவனுங்க பாம்பு போட்டதை கவனித்து சுதாரித்து டக்குன்னு வந்து அழுத்திட்டானுங்க 2 பேர். அப்புறம் இப்போ அங்கே ஆல்ரெடி நான் ரெஸ்பாண்ட் ஆகி வரும்போது வந்திருப்பானுங்க. இவனுங்களை அடிக்கிறதே நாங்கள் வர்றது இல்லை அவனுங்க வர்றது இதே வேலையாக போச்சு. அப்புறம் இவனை ஒருத்தனை கில் எடுத்துருவேன். அப்புறம் இங்கே இவனுங்க வருவானுங்கன்னு நினச்சி நான் மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்க. ஆனால் ஒருத்தனும் வரல. ஆமாம், இங்கே ஒருத்தனும் வரல. அப்புறம் நடுவில் ஸ்மோக் பாம்பு போட்டுவிட்டு ஸ்மோக் ஆன உடனே ஓடிடலான்ட்டு பிளான் போட்டு ஓடணும். அவனுக்கு தான் ஏற அடிச்சிட்றானுங்க. அங்கேயே நின்றுட்டே இருக்கானுங்க. பாருங்க, இவன் ஒரு தவறாமல் பாருங்க. இவனை அடிக்க கரெக்டாக ஹெட்டு விழுந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹெச்பியில் தான் போயிட்டுருக்கான். கவனிக்கவே இல்லை அவன். அப்புறம் ஒரே ஒரு புல்லட்டில் செத்துட்டான். மிச்சம் அந்த 2 புல்லட்டுமே நல்ல ஹெட் ஷாட்டு. அப்புறம் மறுபடியும் நான் சைடில் ஏறலான்ட்டு தான் அதே மாதிரி ஏற போனேன். அவனுக்கு வரானுங்களா இல்லையான்னு பார்த்துட்டே இருந்தால் ஒருத்தனும் வர மாதிரி தெரியல. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஏறினா. சரி இங்கேருந்து ஸ்கோப் போட்டு பார்க்கலான்னா கரெக்டாக ஒருத்தன் வந்தான். 180 கொடுத்தோம். அப்புறம் மறுபடியும் அவனுக்கு தான் இது இல்லையா, அதனால இங்கேருந்தே முடிச்சு விட்டோம். மெடிக்கேட்டும் சுற்ற முடியாது. ஏறி போனோம். அதுக்குள்ளே அங்கே ஒருத்தன் வந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே ஒருத்தர் இருந்தான். அப்புறம் அவனுக்கு ஸ்கோப் போட்டேன். ஸ்கோப் போடுறதுக்குள்ளே நம்மளை அடிச்சிட்டாங்க. 2 டைரெக்ஷன்லேருந்து அடிச்சிட்டானுங்க. அவன் ஒருத்தன், அப்புறம் மேலே இருக்கிறவனுங்க அடிச்சிட்டானுங்க. இவனுக்கு தான் இங்கே 2 பேர் ஸ்னைப்பர் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. நானும் இன்னொருத்தனும் இங்கே கீழே ஏறி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பாம்பு போடலன்னா அதுக்குள்ளே டிஃபீட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.